எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 28 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி 2வது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒருத்தவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசுறது, அதுக்கப்புறமேட்டு அந்த பேப்பர் கிழிச்சு போடுறது, அதை பற்றி வந்து ஒரு டாஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பிரவீன் வந்து ரொம்ப ரூடாக வந்து அரோராக்கு பண்ணது, மற்றவங்களுக்கு மாற்றி மாற்றி வந்து எல்லோரும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் எல்லோரும் உள்ளே வந்தது எல்லாமே தெரியும். ஸோ உள்ளே வந்தவங்க எப்பயுமே வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ என்னன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் உள்ளுக்குள்ளே வருவாங்க. அதை தான் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. மெயினாக டார்கெட் பண்ணது வந்து பார்வதியும் திவாகரையும் தான் டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லா ப்ரோமோவில் தெரிஞ்சுது. பார்வதி திவாகரை தான் வந்து ரொம்ப டம்ப் பண்ணணும். ஒன்று திவாகரை தான் இப்போ ஆல்ரெடி வந்து ப்ரோமோவில் வந்து வெளிச்சத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறனால திவாகரை போட்டு அடிக்கணும். ப்ளஸ் அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அதனால வந்து ப்ரொமோட் ஆகி 30 நாள் சர்வே ஆகிட்டான். அது வந்து யாருமே எதிர்பார்க்காத சம்பவம். ஸோ அதனால் இவங்க இப்போ திவாகரை வச்சு பார்வதி வச்சு தான் இப்போ சர்வே பண்ணுறதுக்குண்டான வேலையை வந்து செய்வாங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் கேம் பிளேவே பண்ணாமல் இருக்கவங்கள போட்டு மிதிப்பாங்க. அதுதான் நடந்திருக்குது. இப்போ 3வது ப்ரோமோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமித் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொருத்தங்களை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. நீ வந்து தகுதி பார்த்து பேசுகிறது, இதை பற்றி மென்ஷன் பண்ணி பேசுறதுன்னு சொல்லி திவாகரை பற்றி மென்ஷன் பண்ணி பேசிட்டு, அப்புறம் வந்து வியன்னா பற்றி வந்து பேசுறது. வியன்னாக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓப்பனிங் கிடைக்குது அப்படிங்கிறனால வந்து வியன்னா பற்றி வந்து அதோடைய ப்ரெஷர் வந்து பேசுகிறது, அப்புறம் வந்து வினோத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டார்கெட்டான ஆட்கள் யார் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திவ்யா கணேஷ் யாரை பற்றி பேசுனாங்க, அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா யாரை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தவங்கள இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதத்துலேயே நமக்கு வந்து சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்க இப்படி தான் ஆங்கிளில் வந்து கேம் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெயில் கார்டு நின்றுலையும் முதல் நாள் வந்து பயங்கரமான பில்டப் இருக்கிறது சகஜம் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட பேச பேச என்ன ஆயிரும்னா இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் தெரிய வரும். பல வெயில் கார்டு என்ட்ரி ஆட்களை பார்த்துருக்கீங்க. கஸ்தூரி மேடம்லாம் உள்ளே வரும்போது பயங்கரமாக உருட்டி பரட்டி அடித்து நிமித்திட்டு நான் உள்ளே போய் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு பண்ணிவிட்டு டப்புனு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன வெளியே இருக்க ஆட்டிடியூட் இருக்குது, வெளியே நமக்கு என்ன பேசுறது, இத்தனைக்கும் அவங்களாம் வக்கீல் நினைக்கிறேன் கஸ்தூரி அவர்கள்லாம். அவ்வளோ தூரம் வந்து இப்போ என்னது டிவியில் பேச்சாளர் அது இதுன்னு என்னென்னமோ போய் தெரிஞ்சுட்டு வந்தவங்க கூட உள்ளுக்குள்ளே போய் ஒன்றுமே சர்வே பண்ண முடியல. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு விஜய் டிவி ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு சில பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி தான், அதாவது 27 நாட்கள் உள்ளே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட பார்வையில் வந்து என்ன மனநிலையில் ஆடணுங்கிற ஒரு சின்ன பல்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை எப்படி புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரியணும். ஆனால் பிரஜின் அவர்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு நிஜ வாழ்க்கையில். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு கேரக்டராக வந்து காட்டி கொண்டு வந்துருக்கிறாங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து கொஞ்சம் ஹார்டான கேரக்டர் மாதிரி தெரியுது பேசும்போது, அப்படி நமக்கு புரியுது. திவ்யா கணேஷ் வந்து என்ன பேச போகிறாங்க, அவங்க எதை யார் டார்கெட் பண்ணி வந்து இதே மாதிரி அமித் பேசுகிற மாதிரி பேச போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ப்ரோமோவில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் ஆட்டம் வந்து சூடு பிடிக்குது. ஆட்டம் வந்து நம்மளை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு புரிஞ்ச விஷயம். எனக்கு ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு. நேற்றே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக நேற்று ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பேசணும். ஸோ இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை வச்சு நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ப்ளஸ் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நைட் உட்காந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இனிமேல் தான் 24 மணி நேரம் பிக் பாஸ் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 4 பேர் வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. இதனால் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுது, அமித் வந்து பயங்கரமாக பண்ணுவாரா, சாண்ட்ரா பண்ணுவாங்களா, இல்லை வந்து நம்ம பிரஜின் பண்ணுவாப்லையா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் என்ன, திவ்யா கணேஷ் வந்து பண்ணுவாங்களா, பெரிய அளவுக்கு வந்து இம்பாக்டை உருவாக்குவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட பார்வையிலேருந்து சொல்லுங்கள். ஸோ வெளியே இருக்கிற தோற்றம் வேறு, உள்ளே இருக்கிற தோற்றம் வேறு, ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை வந்து இவங்க எப்படி நம்மக்கிட்ட காட்டி புரிய வைக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு வந்து கேம் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். ஆனால் வந்து அமித் பேசும்போது வினோத்தோட ரியாக்ஷனு, வியன்னாவோட ரியாக்ஷன் எல்லாம் தெரியும். வியன்னா வந்து பார்க்க வந்து சில விஷயம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த க்யூட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தால் கூட இப்போதைக்கு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே கேமுக்குள்ளே சில புரிதல் இருக்கிற பொண்ணு வந்து வியன்னா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்களோட கேரக்டர் எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வியன்னாக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். 16-17 பேர் இருக்காங்கன்னா அந்த அத்தனை பேருக்குள்ளேயும் யாருக்கு வந்து பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கணிக்கிறதுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கணும். அது வேணா கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அந்த கப் கேக் சாப்பிடும்போது கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஓகே, ஆனால் இப்போ வந்து எல்லா இடங்களையும் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குது. க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது நார்மலாக இருந்தாலே வியன்னாக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் உருவாயிருக்கு. இந்த 4 பேர் அந்த கதையும் சேர்த்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு தோன்றதை எழுதுங்களேன். மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் ப்ரோமோலையும் ப்ளஸ் எபிசோடும் பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம்.